சனி உங்களுக்கு உங்களுடைய பஞ்சங்களை எல்லாம் போக்குறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. கவலையே படாதீங்க, உங்களோட பஞ்சங்களை எல்லாம் போகும். சனி பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவன் உங்களுக்கு 3 மற்றும் 4 அதிபன். 3ஆம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானம், அதுக்கு அவன் தான் அதிபன். உங்களோட தைரியமும் தன்னம்பிக்கை வேற லெவலில் இருக்குங்க. ஒரு விஷயத்தை எடுத்து தீர்க்கமாக அதை செய்யணும்னு முடிவு பண்ணுவீங்க, செஞ்சிடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள், நிம்மதி இல்லாத தனம், புது புது பஞ்சாயத்து டெய்லி என் குடும்பத்தில் வந்துட்டு இருக்கோங்க, அதெல்லாம் மாறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இளம் வயசு திருமணத்துக்காக வரன் தேடிட்டு இருக்கீங்க, நல்ல ஒரு வரன் அப்படின்றது கிடைக்கும். சனி பகவான் வந்து நல்ல வரன்லாம் கொடுப்பாரா அப்படின்னா சனி பகவான் எக்காரணத்து கொண்டும் திருமணத்தை கெடுக்கக்கூடிய கிரகம் அப்படின்றது கிடையவே கிடையாது. ஸோ கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லை. விருச்சிக ராசி அன்பர்கள், கும்பத்துலேருந்து மீனத்துக்கு பயிற்சியாகி இருக்கக்கூடிய சனி பகவான். மீனம் உங்களுக்கு எத்தனாம் பாவம்? 5ஆம் பாவம். 5ஆம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க? பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. 5ஆம் பாவத்தில் சனி பகவான் போய் உட்கார்ந்துட்டு இருக்கார். அப்போ சனி என்ன சொல்லுவாங்க? பஞ்சம சனி அப்படிம்பாங்க. பஞ்சம சனின்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய பஞ்சங்களை எல்லாம் போக்கக்கூடிய பொசிஷனில் சனி பகவானே இருக்கார். சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்ற வார்த்தை உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். நிறைய நான் சொல்லி கேட்டிருப்பீங்க. சனி உங்களுக்கு நல்லது செய்யணும், நிறைய நல்லது கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். யாரால் தடுக்க முடியும்? பாக்கி 8 கோள்களாலையும் தடுக்க முடியாது. ஏன்னா சனி ஒரு முறை முடிவு பண்ணிட்டான் அப்படின்னா அவன் பேச்சு அவனையே கேட்க மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு கிரகம் சனி பகவான் அப்படின்னு சொல்லலாம். ஆக சனி உங்களுக்கு உங்களுடைய பஞ்சங்களை எல்லாம் போக்குறதுக்கு முடிவு பண்ணிட்டான். கவலையே படாதீங்க, உங்களோட பஞ்சங்களை எல்லாம் போகும், அவனே போக்கு வச்சிடுவான் அப்படின்னு சொல்லலாம். சூப்பர். அதுக்கும் மேலே சனி பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவன் உங்களுக்கு 3 மற்றும் 4 அதிபன். 3ஆம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானம், அதுக்கு அவன் தான் அதிபன். உங்களோட தைரியமும் தன்னம்பிக்கை வேறு லெவலில் இருக்குங்க. ஒரு விஷயத்தை எடுத்து தீர்க்கமாக அதை செய்யணும்னு முடிவு பண்ணுவீங்க, செஞ்சிடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி குட்டி குட்டி அழகாக வந்து டூர் போயிட்டு வர்றது, சின்ன சின்ன லெவலில் டூரு, ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒரு சுற்றுலா, இன்ப சுற்றுலா, அதெல்லாம் போயிட்டு வர்றது, நெய்பர்ஸோட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது அத்தனையும் நடக்கும். தம்பி தங்கச்சி கூட நல்ல உறவு முறை அப்படின்றது இருக்கும். 4ஆம் பாவத்துக்கும் அதிபன் அப்படின்றதுனால உங்களோட கம்ஃபர்ட் கண்டிப்பாக அதிகமாகுங்க. அம்மானோட உங்களோட உறவு முறை ஒரு ஸ்திரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அம்மாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதில் ஒரு பெட்டர்மெண்ட், முன்னேற்றம் அப்படின்றது கிடைக்கும். அதுக்கும் மேலே சனியினோட பார்வை இருக்குது இல்லைங்களா, நல்ல பார்வை. 2, 7, 11ஆம் பாவத்தை பார்க்குறேன். 2ஆம் பாவத்தை பார்க்குறேன். தன குடும்ப வாக்குஸ்தானம். குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, குதூகலம், திடீர் தனப்பிராப்தி, குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள், நிம்மதி இல்லாத தனம், புது புது பஞ்சாயத்து டெய்லி என் குடும்பத்தில் வந்துட்டுருக்கோங்க, அதெல்லாம் மாறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய சொல்வாக்கும் செல்வாக்கும் அதிகரிக்கும். உங்களுக்குன்னு வீட்டில் ஒரு மரியாதை, அந்தஸ்து அப்படின்றது கிடைக்கும். இதெல்லாம் பெரிய லெவலில் ஒரு ப்ளஸ்ஸுங்க. 7ஆம் பாவத்தை பார்க்குறாரு. நிறைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இளம் வயசு திருமணத்துக்காக வரன் தேடிட்டு இருக்கீங்க, நல்ல ஒரு வரன் அப்படின்றது கிடைக்கும். சனி பகவான் வந்து நல்ல வரன்லாம் கொடுப்பாரா அப்படின்னா சனி பகவான் எக்காரணத்து கொண்டும் திருமணத்தை கெடுக்கக்கூடிய கிரகம் அப்படின்றது கிடையவே கிடையாது. ஸோ கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லை. ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சுங்க, டிவோர்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும், நாங்களும் 3 வருஷமாக டிவோர்ஸ்க்காக அலைஞ்சுட்டு இருக்கோம், கவலைப்படாதீங்க. இந்த காலகட்டம் வேணான்ற உறவை முடிச்சு கொடுத்துருவேன். புரியுதுங்களா? டிவோர்ஸ் ஆயிடுச்சுங்க, 2வது ஒரு நல்ல வரன் கிடைக்குமான்னு பார்த்துட்டுருக்கோம், 2வது வரனாவது நல்லதாக கிடைக்குமா அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். கவலைப்படாதீங்க. நிறைய வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல வரன், அது முதலாவதோ இல்லை இளைய கலத்திரமாக இருந்தாலும் நல்ல ஒரு வரன் கிடைக்கிறதுக்கான பிராப்தம் அப்படின்றது உண்டு. பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிக்கணுங்க, நல்ல பிஸ்னஸ் பார்ட்னர் கிடைப்பாரான்னு தேடிட்டுருக்கோம். கவலைப்படாதீங்க, நிறைய பேருக்கு நல்ல பிஸ்னஸ் பார்ட்னர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் உண்டு. ஆக இது எல்லாமே ப்ளஸ். ஆல்ரெடி திருமணமாகி ஒய்ஃபோடு இருக்கவங்க, உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான மனப்புரிதல் அப்படின்றது இருக்கும். நீங்களும் விட்டு கொடுப்பீங்க. நீங்கள் விருச்சிக ராசி பெண்ணாக இருக்கீங்கன்னா உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் ஒரு விட்டு கொடுக்குற தன்மை அப்படின்றது மேலோங்கும், அன்பு அப்படின்றது மேலோங்கும். கவலையே பட வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேலே லாபஸ்தானத்தை பார்க்குறேன். 11ஆம் பாவம். செய்யக்கூடிய தொழிலில் கொஞ்சம் சின்சியராக, டெடிக்கேட்டடாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல லாபம் அப்படின்றது வருங்க. கவலையே பட வேண்டாம். நாங்கள் வந்து ஒர்க் பண்ணுறவங்க எங்களுக்கு எப்படி உங்களோட சின்சியாரிட்டிக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஒரு இன்க்ரிமெண்ட், ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு அது எலிஜிபிள் இருக்குது அப்படின்னா உங்களோட மூத்த சகோதர சகோதரிகளுடைய ஒரு சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நட்பு வட்டாரத்தினுடைய ஒரு சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும். ஆன் தி ஹோல் விருச்சிகத்துக்கு எப்படி இருக்குது சனி பயிற்சி அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லணும். சரிம்மா, மார்க் எவ்வளோமா கொடுப்பீங்க அப்படின்னா 100க்கு 70 கொடுக்கலாமா? வாழ்த்துக்கள். இப்போ நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா
உங்கள் ராசிக்கான கோச்சார பலன். இந்த கோச்சார பலன் அப்படின்றது 50%. சுய ஜாதகத்தில் நீங்கள் என்ன தசையில் இருக்கீங்க, உங்கள் சுய ஜாதகத்தில் தசநாதன் என்ன பாவத்தில் இருக்கான், அவனுக்கு வீடு கொடுத்தவை எந்த இடத்துல இருக்கான், நட்சத்திர சாரம் என்ன சாரத்தை நோக்கி போகிறான், இப்படி பல விஷயங்களை பொறுத்து தான் 100% அப்படின்றது நம்ம முடிவு பண்ணிக்க முடியும். 100% உங்களுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கா, ஆவரேஜாக இருக்கா, அபவ் ஆவரேஜாக இருக்கா, இல்லை பிலோ ஆவரேஜாக இருக்கா, இல்லை ரொம்ப கஷ்டமான காலகட்டம் அப்படின்றது முடிவு பண்ணிக்க முடியும். ஆக நாங்கள் ரொம்ப துல்லியமாக தெரிஞ்சுக்கணுங்க. சனி பயிற்சி எங்களுக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிறோம், 100% தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நாங்கள் வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயத்தை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கும். இருக்கிற பிரச்சனை எப்போ ஓயோன்னு யோசிக்கிறோம், சொத்து கோர்ட்டில் இருக்கிறது எப்போ எங்கள் கைக்கு வரும்னு யோசிக்கிறோம், பிள்ளைக்கு எப்போ நல்ல வரன் வரும் அப்படின்னு யோசிக்கிறோம், நான் எப்போ வெளிநாடு போவேன், நான் ஹையர் ஸ்டடீஸ் போவேன்னா, நான் நீட் எழுதியிருக்கேன் பாஸ் ஆவேனா, என்னுடைய ஜாதகம் மருத்துவ படிப்புக்கான ஜாதகமாக, இப்படி பல விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா நீங்கள் வந்து பாருங்கள், பார்த்துட்ருக்கும்போது இந்த பதிவை பார்த்துட்ருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.